ஏல தயாங்கு இங்கே வாழ எவ்வளோ நேரம்லாம் உன்னையே நான் தேடுறது. என்ன பாட்டி, என்ன விஷயம்? ஏல இன்னைக்கு உனக்கு ராத்திரியில் எங்கே அங்கக்கா இங்கக்கா நடந்துக்கிட்டு இருக்க உள்ள போல. ஐயோ பாட்டி, என்னால் இங்கே பாருங்க டென்ஷன் ஆகிடுவேன் இதுக்கு மேலே. என்னல என்ன எல்லா ராத்திரியும் பார்த்துட்டு தான் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லோரும் முன்னாடியும் சொல்லிவிட்டேன்னு உனக்கு வெக்கமாம்ல. வெக்கெல்லாம் படாத போ. அந்த சங்குக்கு பையன் வந்திருப்பான் போ. அப்புறம் உன்னை பாஞ்சிடாத. உனக்கு 29 வயதாச்சு, அவன் வேற 19 வயசு பையன்டா. கொஞ்சம் பக்குவமாக இரு, புரியுதா? பாட்டி ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? எல்லாரும் பார்க்குறாங்க. டே, எல்லார் வாழ்க்கையிலும் இதெல்லாம் வந்தது தான்டா. உள்ளே போ, சமத்தாரு. அடுத்த வருஷம்னா நான் இருப்பேனானே எனக்கு தெரியல. உங்கள் ஐயா வேற கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டா நான் என்னலா பண்ணேன்? அதனால் ஒரு பாட்டி, உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இப்படி சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ண வச்சிட்டீங்க. அதுவும் 10 வயசு டிஃப்ரெண்ட்டு எனக்கும் அவனுக்கும். ரொம்ப சின்ன பையனாக இருக்கட்டும், அப்போ தான் உடம்புல வலிமையாக இருக்கும்டா. கோணத்தை வந்து பெற்று கொடுக்க கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் உனக்கு தெரியாது. எங்கே உன் ஆத்தாக்கறி? ஏலே இங்கே வாடி. என்னங்கத்தா, உங்களுக்கு எதுவும் சொல்லலையா? அவன் பாரு சின்ன பொருளா அது இது அமுச்சு விட. அவன் அது பால் சொம்பு எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அவன் பால் சொம்போட போய் உட்காந்துருக்கான். இவன் போச்சோன்னே அவன் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைன்னு. என்ன இது? எங்கே வேலை உனக்கு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ண. நாங்கள் தான் என்னவோ என்ன சொல்லுவான் இங்கிலீஷில். ஆனால் உனக்கு சொல்லுவானே போசிங்குன்னு. போசிங்கெலாம் பண்ணலையே பாட்டி, அது பேர் ஃபோர்ஸ். அந்த அதான் எதாவது பண்ணோம் அப்படின்னு ஒன்றே தயங்க ஒன்று நினச்சி பார்க்குறான். என்னம்மா அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க, என்னாச்சு? இங்கே பாடுறா பாட்டிக்கு. என்ன பாட்டி என்னாச்சு? அடே தயங்கா, வந்துட்டியாடா? பாட்டியோட கடைசி ஆசைடா. உன் கல்யாணத்தை பார்த்துட்டேன்னா கண்ணை மூடி கொண்டு இந்த கட்டை. இந்த கட்டை வேகாது. எடுத்துகிட்டு போய் நீ எங்கே வச்சு எரிச்சாலும் வேகாது. ஷோ பாட்டி, என்னாச்சு? எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. ஏனையா? ஐயோ, என் கண்ணு முன்னாடி என் வீட்டுக்காரர் வந்து என்னை கூப்பிட்றாருடா. ஒரு சொம்பு தண்ணி கேட்டார்றா நேற்று வந்து. என்னால் முடியல. இல்லை எல்லாருக்கும் சொல்லிடுங்க, எல்லாம் வாழைத்தோப்புக்கிட்ட இருக்கிற பணங்களாம் எல்லாம் விற்று தயம் கையில் குத்துருங்க. ஐயோ, ஆரம்பிச்சிட்டாங்களா ட்ராமா? என்னம்மா இது? உனக்கு தெரியாதா தயம்? 29 ஆச்சுல்ல, அதான் ஆடுறாங்க. நேற்று உன் பர்த்டே, இன்றைக்கி பாரு உங்கள் பாட்டி என்ன வேலைலாம் பண்ணுறாங்கன்னு. பாட்டி இப்போ நான் என்ன பண்ணணும்? வேற என்ன, கல்யாணத்தான். நான் ஒரு பையனை பார்த்து வச்சுருக்கேன். நீ வந்து மனமலையெல்லாம் உனக்கு மோதத்தை போட்டால் போதும்ல. இந்த பாட்டி அதை பார்த்துட்டு கண்ணை மூடிடுவேன். தயவு செஞ்சு அதை பண்ணுறா. அம்மா பாட்டி, இப்போதைக்கே எனக்கு மேரேஜெலாம் வேணாம். அப்புறம் என்ன வேணுமா உனக்கு? மேரேஜ் யார் கேட்டா? கல்யாணம் பண்ணிக்கல. ஐயோ பாட்டி, நான் அதை தான் சொல்கிறேன். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். இல்லை உன் வயசு 29 ஆச்சுல, அரை கிழவன் ஆகி போட்டல. என்னெல்லாம் உனக்கு இருக்கும் உடம்புல? தெம்பு ஒன்றும் இருக்காதுல. நான் பேரம்பேத்திலாம் பார்க்கணும்னு இருக்கும்ல. ஏன்னாலும் இப்படி வந்து என் வாயில் வந்து விழுறேன். என்னையை கொண்டு போங்க இங்கே எங்கேயாவது கொண்டு போய் போடுங்க. மச்சான் என்ன ஓவர் பர்ஃபார்மன்ஸ் ஆகுது உங்கள் பாட்டி? டேய் சுமாரா, உன்னையே பார்த்தா வேற ஒன்று ஆடுவாங்க. எதுக்கு? ஒய் டான்சிங் ஃபார் யுவர் கிராண்ட்மா ஃபார் மீ? டே லூசு, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுடா. அதுவே என் பாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். சொல்லிக்கிட்டே தொலைச்சிடாத, ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. ஒய் இவன் யாரு? கொழுக்கட்டுக்கு கை கால் முடிச்ச மாதிரி. ஏடா இங்கே வா. என்னடா என்னையா கூப்பிட்றாங்க? என்ன தான் கூப்பிட்றாங்க பித்தோல. என்ன பாட்டி எப்படி இருக்கிறீங்க? ஏடா உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையாடா? நான் ஹாஸ்பிட்டலில் பட்டு கிடக்குறேன். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறா. அதான் உன்னை பார்த்தா ஒரு மாதிரி மாறுக்குமா இருக்கிறியே. கல்யாணம் ஆகிப்பிச்சாலா உனக்கு? இல்லை சொல்கிறோம். இல்லைன்னு சொல்லு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உன் முகர அடிக்கல எவன் தருவான் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க? எவனும் இருக்காது. ஒண்டி கட்ட நாயாக தான் இருப்பேன். அதான்டா என் பேரனும் அப்படி இருக்கிறான். மூஞ்ச பார்த்தானே எனக்கு பிடிக்கல. தள்ளிப்படா. ஐயா கிராணி, நீ தெரியாதா? என்னையெல்லாம் கல்யாணம் 6 மாதம் ஆகுது தெரியுமா? அதான் மாரியம்மா, உனக்கு கண்ணே தெரியலையா? இந்த குள்ளனுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கு. என் பையனை பாருலாம், என் பேர மக்காவை என்ன அழகு பதுமையாக இருக்கும். ஒன்றுமே ஆக
நீ மூஞ்சி நான் நிற்காதுல போல. தயம் என்னடா ஆச்சு உங்கள் பாட்டிக்கு? டி லூசு எரும மாடே, உன்னை ஏதாவது சொல்லணும் தடே மச்சா. என்ன என்ன தெரியும், என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணாங்க. என்னோட பர்சனாலிட்டிக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிச்சிட்டோம் ஓயா. அதான் நான் சொன்னேன், எனக்கு நல்லா ஒரு ஜிலுக்குன்னு ஒரு பூனை குட்டி இருக்குதுன்னு சொன்னேன். அது இன்னும் டென்ஷனாக இந்த கற்றுன்னு எனக்கு என்ன தெரியும். செருப்பு கட்டி அடிப்பேன் நான் எப்போ வெளியே நில்றான். வந்துருங்கடா. போ இந்தா உங்கள் ஐயாவுக்கு வாங்கிட்டு வந்து அரைஞ்சி வாங்கி ஊற்று, அப்படியே அமைதியாகுதான்னு பார்ப்போம். போடா வெளியே போடா அப்படின்னு ஜிம்மின் வெளியே போய் நிற்கிறான். சரி தயாங்க ஜிம்மின் எடுத்துகிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா அங்கே பெட்டு பக்கத்தில் இருந்த எல்லா மருந்து பாட்டிலெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க உங்கள் பாட்டி. பாட்டி என்ன பாட்டியாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? அப்புறம் இப்போ போனானே உன் தோஸ்து, அவனுக்கு கல்யாணம் 6 மாதம் ஆகுதாம்ல. என்னம்ல நீ இப்படிலாம் பண்ணுற? அவன் முகரைக்கே ஒரு ஆள் கிடைக்கும் போது யார் ஆசை உனக்கு கிடைக்காதால? ஊ மட்டும் சொல்லலை, எந்த வீட்டு ராஜா வேணும்னு சொல்ல, நான் எல்லாரையும் பிடிச்சி கூட்டதும் கண்ணு முன்னாடி நிற்க வைக்கிறோம்ல. ஏன்ல வாய முட்டுக்க ஊன்னு சொல்லலை, நெஞ்செல்லாம் அடைக்கல. உன்ட்ட என்னெல்லாம் கேட்குறேன், கடைசியா கடைசி 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 டே தயம் என்னடாச்சு? வேற என்னம்மா ஆகுறது? கடைசி கடைசி சொல்லி கடைசியாக எனக்கு கல்யாணத்தையே பண்ணிடுச்சு இந்த அப்புச்சி. இப்போ பாரு உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு போ அதை போன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்கம்மா. ஐ கான்ட் பிலீவ் திஸ்மா. என்னடா மேரேஜ் பண்ணிட்டா பிலீவ் கிலீவ்னுட்ருக்க? தயம் அப்புச்சி சொன்னுச்சு, அப்பா சொல்லிச்சுன்ட்டுலாம் கல்யாணம் பண்ணல. அந்த பையனை பிடிச்சி தானடா பண்ணேன். எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ண மட்டும் தான் நான் மேரேஜ் பண்ணேன். டேய் கடைசி நேரத்தில் எங்கள் தலையில் போட்டுறாதடா. அப்பச்சி சும்மாவே மோசமானது. நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்த காதில் வந்துச்சு, இதுக்கு ஒரு ஒப்பாரி கூட்டம் வச்சிரும் பார்த்துக்கோ. சாதி சாலம் எல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்கு. மெல்ல உங்களுக்கும் புரியலையா? ரொம்ப சின்ன பையன், அதுவும் பார் அப்பச்சி ரொம்ப கேடி இருக்கிறதுலே வசதி கம்மியாக. அப்பச்சி சொல்கிறத அப்படியே கேட்குற பிள்ளை எந்த குடும்பம் பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சிச்சு. இப்போது அவன் என்னோட 10 வயசு சின்ன பையன்மா. நான் எப்படிம்மா அவன் கூட போய் சகஜமாக இருப்பேன்? இங்கே பார்த்தேன் அப்போல்லாம் பேசாத. உன் அப்பாக்கா எனக்கும் 15 வயசு. எப்படி 15 வயசு சின்ன பிள்ளைல என்னை பிடிச்சி கட்டி கொடுத்தாங்க. எனக்கு என்னடா சென்னை பற்றி தெரியும்? இப்போ பாரு, ஐ கேஷுவலி ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃப்ளூட்டன். ஓகே எம்மா சும்மா இருமோ. ஆக மொத்தம் என்னடா கல்யாணம்னு வந்துருச்சுன்னா பெரியவங்க பார்த்து பண்ணி வைக்கிறது தான்டா, புரியுதா? ஏம்மா அப்பச்சியும் சரி நீயும் சரி ரொம்ப பண்ணுறீங்க, என்னால் முடியல. எடா உள்ளே போ. ஏடா தயாங்கா நீ ஒன்று போனியா அந்த பால் சொம்பி? ஐயோ அப்பச்சு நான் போய் தொலைகிறேன். இந்த அப்பச்சி தொலை தொங்கலும் வச்சா வாழ்த்துக்கள். டேய் நீ ஒன்றும் போலையாடா? வச்சா நான் எங்கடா போகுது, நான் வந்த விஷயமே இதுதான். கங்க்ராச்சுலேஷன், நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த காலேஜில் உனக்கு ப்ரொஃபஸர் வேலை கன்ஃபார்ம் கிடச்சிருச்சு. என்னடா சொல்கிறேன்? இந்தபடி இதை கொடுத்துட்டு வாழ்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். சடனாக பார்த்தா உனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடுன்னு நான் எதிர்பார்க்கவே வச்சான். எனக்கே தெரியாதுடா, என்ன பண்ணுறது. என் அப்பச்சியோட கடைசி ஆசைன்னு முடியல. நான் தான் பாயிருந்தேன் சின்ன வயசுலேருந்து. எப்போ தாண்டா உங்கள் பாட்டியோட விஷஸ்லாம் முடியும்? இந்த பக்கெட் லிஸ்ட்டு கூட முடிஞ்சிடும், உங்கள் அப்பச்சியோட லிஸ்ட்டு முடியவே முடியாது. சரி மச்சான், என்னோட பூனை தனியாக இருக்கிறாங்க. நான் நைட்டே ஃப்ளைட்ரா, நான் கிளம்புறேன். அப்புறம் பத்திரமா வந்துடுறேன், பார்த்துக்கலாம். ஜிமின் சொல்லு மச்சான். என்ன அப்பார்ட்மெண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் ஓகே மச்சான் ஓகே. அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறது, நான் தான் கூட்டிகிட்டு வரணும், நான் பார்த்துக்கிறேன். சரி மச்சான். அப்புறம் நான் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மச்சான், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லவே மாட்டேன். நீ ஏன் வா கிளம்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிளம்பி போயிடுறான். ஸோ டயாங்க அப்படியே அவன் ரூமுக்கு தான் போகிறான். ஸோ போய் மெல்லமாக கதவை திறக்கிறான். அவங்க ஒரு பர்சன் அப்படியே திருட்டு முடிச்சுட்டு பெட்டில் உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏங்க வாங்க, என் அம்மா சொல்லிச்சு நீ உள்ளே போ, ஊத்துக்கார் வருவாருன்னு சொன்னாங்கங்க. நான் வந்து ரொம்ப நேரம் இருந்தேன்னா பசி வந்து போச்சு, அதான் 2 வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டேன். என்ன மன்னிச்சு போட்டோங்க, என்ன திட்டிடாதீங்க, ஆத்தா பக்கத்து சொல்லி விட்றாதீங்க. வைவாங்க இல்லை சோத்து மாடு திங்காமல் இருக்க மாட்டியா, என்ன பார்த்தாலும் திங்கிடுவியா அப்படி சொல்லிட்டு வைவாங்க. அப்புறம் எனக்கு 2 வேளைக்கு சோத்தையே போடாது ஆத்தா. சொல்லி போட்டாதீங்கங்க, என் வீட்டுக்காரர் சொல்லிடாதீங்க. ஐயோப்பா என்ன இல்லை உட்காரு.
அப்புறம் நீ கல்யாணத்துக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஓகே சொல்லி தான் மேரேஜ்லாம் நடந்துச்சா? இல்லை உன்னை யாராவது ஃபோர்ஸ் எதாவது பண்ணாங்களா? என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு இங்கிலீஷ் இப்படிலாம் தெரியாது. எனக்கு ஆனால் புரியுது. கல்யாணத்தை யாரையும் என்ன வற்புறுத்தலை. அப்பச்சி மட்டும் நீ என் பிள்ளைய கட்டினா மட்டும்தான் எங்கள் அப்பாவை வயலுக்குள்ளே இறக்கி விடுவேன்னு மட்டும் சொல்லிச்சு. அதனால எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்லி போட்டுச்சா, என் அம்மா என்னையும் முதுகுலேயே ரெண்டு வச்சாள. அவள் வச்சனாலும் என்னை வழிட்டாங்களே. சரி கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லிவிட்டேன். வேறு யாரும் எதுவும் பண்ணலை. அப்பச்சி மட்டும்தான் சொல்லிச்சு. வேறு யாரும் என்னை எதுவும் சொல்லலைங்க. எதையும் சொல்லிவிட்டாதீங்க புரிஞ்சா? அப்போச்சு இந்த பையன் வீட்டில் இவ்வளோ கூத்து பண்ணி தான் அந்த பையனை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கியா? சரிங்களா, எனக்கு புரியுது. நேற்று தான் ஊருக்குள்ளே வந்தேன். இன்றைக்கி காலையிலே தட்ஸ் கால் மீன் பிரம்மமுகூர்த்தம் அதெல்லாம் மேரேஜ் பண்ணி வச்சிடுச்சு. உனக்கு கஷ்டமாக இருக்கா? நம்ம கொஞ்ச நாள் கழித்து டைவர்ஸ் பண்ணிடலாம். நீ ஜஸ்ட்டு 19 வயசு பையன்தான். எனக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? 29. அப்புறம் நீ ரொம்ப வில்லேஜ் பாய். உன்னால் சிட்டிலலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்பச்சிக்காக கொஞ்சம் நம்ம அப்படி இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு என்ன படிக்கணும் ஆசை இருக்கோ சொல்லு, நான் படிக்க வைக்கிறேன். நீ மற்றபடி ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக படிக்கணும், புரியுதா? என் கூட வரதா இருந்தால் படிக்கணும். இல்லைன்னா நீ இங்கே அப்பச்சி வீட்டிலே இருந்துரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏங்க என் வீட்டுக்காரர் ஐயா ஏங்கய்யா நீங்கள் என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? என்ன 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 அப்பச்சி வீட்டில் நான் இல்லைன்னா உங்கள் கூடயே வானங்க. ஏன் அம்மா சொல்லிச்சு, ஐயா எங்கே இருக்காங்களோ அங்கே தான் ஐயா கூட தான் இருக்கணும். என் ஐயா எங்கே இருக்கோ அங்கே தான் நானும் இருப்பேன். ஐயாவா? யார்? உன் அப்பாவா? நீங்கள் தானே என் வீட்டுக்காரு. உங்கள் கூட தான் நான் இருப்பேன். என் வீட்டு ஓனரு நீங்கள் எங்கே போகிறீங்களோ உங்கள் கூட நான் நலலாட்டி வருவேன். என் அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நீங்கள் கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்கீங்க, ஆனால் பரவாயில்ல. எது என்னை பார்த்தா வயசான மாதிரி இருக்கேன்? ஆமாங்க, உங்களுக்கு 29 வயசு இல்லை, எனக்கு வெறும் 19 வயசு தான். மன்னிச்சா சரி. அதனால் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப பார்க்க ரொம்ப அந்த என்ன சொல்லுவாங்க, சூட்டுக்கிட்டெல்லாம் போட்டு நல்லா அழகாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அதனால் நானும் வருத்தம்லாம் பட்டுக்கல உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. எது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வருத்தப்படலை? சரிதான். சரி, ஸ்கூல் படிச்சிருக்கியா? நான் தான் இங்கே இருக்கிற 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதான் அப்பச்சி ஒன்று பிடிச்சி போட்டிருக்கு. ஆமாம், என்னை படிக்க வச்சதே அப்பச்சி தான். சின்ன வயசுலேருந்து அப்பச்சி சொல்லும், ஒரு பேரன் இருக்கான், அங்கே மெட்ராஸில் இருக்கான், அவன் வந்தானா நான் உன்னையை தான் கட்டி வைப்பேன், அவன் தச்சு புச்சுன்னு இங்கிலீஷில் பேசுவான், நீ அதுக்கு செய்யணும்ல அப்படி சொல்லி எனக்கு பீஸெல்லாம் கட்டி என்னை படிக்க வச்சது அப்பச்சி தான். ஆனால் எனக்கு எல்லாமே வரும், கணக்கு படம் எல்லா படமும் வரும். ஆனால் இந்த இங்கிலீஷ் புதுசு தான் ஒரு இலவும் வந்து தொலைலங்க. நீங்கள் சட்டு புத்துன்னு வேறு பேசுகிறீங்களா? உங்களுக்கு தான் அசிங்கமாக இருக்கும்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜங்குக். ஆனால் நீ கற்றுக்கணும், புரியுதா? அப்போ கொஞ்ச நாள் கழித்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டா அவனுக்கு ஓகே தானா? டிவோர்ஸா? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கங்க. நான் வேணால் விளக்கு போடுறேன், 6 வாரம் நான் விளக்கு போடுறேன், இல்லை சரி ஆயிடும். அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அதெல்லாம் தெரிஞ்சா என் அப்பச்சி அடிக்கும், என் ஆத்தாலாம் அடிக்குவா. வேணாம். ஐயோ ஜங்குக், இங்கே புரிஞ்சுக்கோ, நீ சின்ன பையன்டா, உனக்கு எனக்கோ செட் ஆகாது. யார் சொன்னா? ஏன் ஆட்டா கூட வந்து சட்டே ஆகாது, ரெண்டும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கும். யார் வீட்டில் இல்லைங்க சண்டை சவுத்துற அதெல்லாம் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன். இந்த பாரு ஜங்குக், உனக்கு புரியலை. நீ சின்ன பையன், நீ படு, நான் அப்புறம் வரேன். அப்புறம் வரீங்களா? எங்கே போகிறீங்க? இன்னைக்கு நம்ம முதல் ராத்திரி எங்கே போகிறீங்க? எனக்கு எங்கள் அம்மா சொல்லிச்சு. இருங்க நான் சட்டை பேண்டெல்லாம் கலட்டுறேன். டே நிறுத்துடா. யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நான் பாடத்தெல்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். நான் 19 வயசுல எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் 17 வயசுல கல்யாணத்தை முடிச்சு போட்டாங்க. அவள் தான் சொன்னான், அவன் புரிச்ச இப்படிலாம் பண்ணான்னு சொல்லி. நீங்கள் எதுவுமே பண்ணனா எனக்கு பயமாக இருக்குது. என்ன ஆச்சு உங்களுக்கு? எதோ ஆகி போச்சா? ஒரு வேளை அது சொல்லுவாங்களே,
ஆன்ம குறைவா? ஏய் 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 வாயை மூடு. வாயை திறந்தா ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார் உன் ஏஜ் ஓகே. அப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியாது. சடனாக வந்து உன் மேலே கையை வச்சு பாஞ்சு பண்ணிட்டு போகிற கேடு கட்டவனா நான் கிடையாது. புரிஞ்சுக்கலாம் ஓகேவா? கொஞ்ச நாள் ஆகட்டும். ஓகே. ம், என்ன புரிஞ்சு? எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு மெட்ராஸ்ல எந்த பீத்துச்சிரிக்கி இருக்கா? எந்த சொக்காலத்தைய வச்சுட்டு இங்க வந்து இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிங்க? இருங்க, நான் என் அம்மா கிட்ட போறேன். டிடி பட்டிக்கோடு பட்டிக்கோடா இங்கே வர உட்கார. என்னென்ன பட்டிக்காடு போட்டுட்டீங்க? நான் பட்டிக்காடு தான். ஆனா பாசக்காரன்லாம் எனக்கு காலையில தான் சொன்னாங்க உனக்கு கல்யாணம் சொல்லி. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா கல்யாண வாழ்க்கையை நீங்க பண்ண மாட்டீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? இன்னைக்கு காலையில எந்திரிச்சோடனே உனக்கு கல்யாணம் ஜங்கு இந்த மாதிரி பட்டணத்துலேருந்து சோடாப்பட்டி போட்டு ஒரு மாப்பிள்ளை வந்துக்கு சொன்னாங்க. எதை சோடா புட்டியா? ஆமா, உங்களுக்கு கண்ணு தெரியலதுன்னா கண்ணாடி போட்டிருக்கீங்க. யார் நம்ம அவங்க சொல்கிறது? இங்கே பாரு ஜங்கோக், படு. படுக்கணுமா? சட்டை பேண்ட்டு? அதெல்லாம் போட்டுட்டே படு. என்ன கண்ணு அங்கே போகுது? பலகார பண்டெல்லாம் அங்கே சும்மா கிடக்கு. நீங்கள் திங்க மாட்டீங்களா? எனக்கு எதுவும் வேணாம். அவன் நான் தின்னுட்டு படுத்துக்குவா. தயவு செஞ்சு பண்ணு, சாப்பிடு. அப்படி சொன்ன ஜங்குக்கு வேகமாக பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றான். அப்படியே தேங்காய் அவன் டை எல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு சின்ன ட்ராக்கும் ஒரு ஷர்ட்டும் போட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். என்ன இன்னும் போதுமா இல்லை யார்கிட்டயோ சொல்லி ஏதோ எடுத்துகிட்டு வர சொல்லுவா? இல்லைங்க, என் வீட்டுக்கார் பரவாயில்ல. என்னை எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிட்டீங்க. நான்லாம் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அம்மா வாங்கிட்டு வந்து பண்டத்தை போடும், ஆனால் திங்கத்தான் முடியாது. ஏன் என்ன தராது. நான் சாப்பிட்டேன்னா குந்து பண்ணி ஆகி போட்டுவேன். என்னை யாரும் கல்யாணம் முடிச்சு போட மாட்டாங்க சொல்லுவாங்க. அதனால தான். ஐயோ, ஒன்று வாயை தந்தா ஓவராக பேசுகிற, இல்லைன்னா ஓவராக சாப்பிட்ற. சரி, ஃபஸ்ட் டேவே எதுவும் உனக்கு லெக்சர் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. சொக்கு படு, புரியுதா? ம், சரி வாங்க. என் இந்தாட்ட படுங்க. ஏன் நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். ஏன் சோப்பாலெல்லாம் படக்கூடாது. என் அம்மா சொல்லுச்சு எப்படி நான் இருக்கணும்னு. மரியாதையே அங்கிட்ட படுங்க, இங்கிட்ட நான் படுப்பேன். நீங்கள் கீழே எங்கே போய் பார்த்தீங்கன்னா நான் அப்புச்சிக்கிட்ட சொல்லி ஐயா முடியல. எனக்கு எல்லாருமே பிளாக்மெயில் பண்ணுறாங்க. டயாங், எங்கேருந்துடா நீ பிறந்து வந்த? திருமுறை பக்கம்லாம் பிளாக்மெயில் த்ரெட்டிங் தான். படு படு, நான் பக்கத்துலேயே படுக்கிறேன். படு. சரி சரி பார்த்தாங்க. ஏங்க என் வீட்டுக்காரு என்ன சொல்லக்கூடாது. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்படியா? தேங்க்ஸ். படு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. படு. 2 டேஸ்க்கு அப்புறம் சிட்டிக்கு போகணும். ம், சொன்னாங்க. சரி படு, எனக்கு டயர்டாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு அப்படியே தயங்க அப்படியே கண்ண பார்க்குறான். ஜங்கு கொஞ்ச நேரம் அப்படியே தயங்கே பார்க்குறான். தயங்க பார்த்ததுலேருந்தே அவனுக்கு பிடிச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்தே அந்த பாட்டி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. சின்ன வயசு ஃபோட்டோ தான் பார்த்துருக்கான், பெரிய வயசு ஃபோட்டோலாம் பார்த்தது கிடையாது. இப்போ உடனே சடனாக தான் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஊர்லேயே சொந்தக்காரங்களாம் இருக்கனால அது உடனே ஈவினிங் ஃபிக்ஸ் பண்ணி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் சிட்டிக்கு தான் வராங்க. ஏங்க என் வீட்டுக்காரரு நில்லுங்க. ஐயோ கொஞ்சம் வழி விடுங்க. பட்டிக்காடா மெல்லமா வாடா. ஏர்போர்ட்டை பார்த்ததே இல்லையா? எந்த இவ்வளோ தண்டிக்கு மொட்டை காடாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு வயல் மாதிரி இருந்தால் இறங்கி வயலிட்டு என்ன அறுவடை செஞ்சு அப்படியே அமோகமாக பண்ணிடுவியோ திருவிழாவை? ஆமாங்க, என் வீட்டுக்காருக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொல்கிறீங்க. இவ்வளோ காலியாக இருக்கு. வா, ஃப்ளைட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. இந்த பொட்டியை தூக்கிட்டு என்னால் பாட முடியல. ஐயோ, அதையே நீ தூக்குனேன். அதை ஜஸ்ட்டு இந்த பார் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஹேண்டில் வரும். அதை நீ பிடிச்சிட்டு தள்ளினாலே வரும். ஹை அடியாத்தி, இது என்ன? கலிகாலம்னு சொன்னது உண்மைதாங்க. பாருங்க, பொட்டி நகர்ந்து போகுது. இது கீழே சக்கரெல்லாம் இருக்கான். எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு ஐஸ் பொட்டியை தள்ளிட்டு வருவார் ஒரு தாத்தா. அதில் பார்த்துருக்கேங்க. ஜங்கோக், இந்த பாரு, உன் வாயை மூடு. போய் சிட்டியில் இறங்குற வரைக்கும் உன் வாயை நீ திறக்கவே கூடாது. ஏங்க எதுக்கு? பேசிகிட்டே இருக்க. கொட்டாய் விடுறதுக்கு திறக்கலாமா? முடியல அப்புச்சி. நீ அதுக்கு தொலைச்சிருக்கலான்ற அளவுக்கு நீ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற அப்புச்சி. என்னங்க ஆச்சு? அமைதியாவா?
பார்த்தல, எல்லாரும் அமைதியாக போகிறாங்க. யாராவது ஒருத்தர் பேசுனாங்களா? ம் பார்த்தேங்க. என்ன ஊருங்க இது? சத்தமே இல்லாமல் இருக்கு. இந்நேரம் இந்த இடத்துல ஒரு டீ கடை, ஒரு பொம்மை போட்டு விற்கிற கடை இருந்திருந்தா எப்படி இருக்கும்? ம் உன்கிட்ட பேச முடியாது, ஃப்ளைட் டைம் ஆச்சு வா. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இழுத்துட்டு வேகமாக தயங்க உள்ளே போயிடுறான். போர்டிங்லாம் முடிச்சு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. ஏங்க பாட்டெல்லாம் போட மாட்டாங்களா? டிக்கெட்டுக்கு அவ்வளோ காசு வாங்கி போட்டாங்க. ஏங்க வீட்டுக்காரே சொல்லுடா என்ன? டிக்கெட்டுக்கு எம்பிட்டு ஆச்சு ஏன் என்ன? சொன்னங்கண்ணா. 2000 ரூபா. 2 பேருக்கும் சேர்த்தா அவ்வளோ சைதான் ஆச்சு. ஜங்குக்கு ஒரு டிக்கெட் 2000 ரூபா. அப்போ ஆக மொத்தம் 4000 ரூபா தானே? ஆமாண்டா, என்னடா விஷயம் இப்போ உனக்கு? எங்கள் ஊரில் 1.25 ரூபா டிக்கெட்டுக்கு அந்த மாதிரி பாட்டை போடுவாங்க. இந்த மாதிரி பாட்டு தெரியுமாங்க? இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா, அந்த மாதிரி போடுவாங்க தெரியுமா? இப்போ என்னோட மாமாவோட வந்துட்டுருக்கேன். என்ன இதில் ஒன்றுமே போடலை. முடியல தயம். இப்போ என்ன உனக்கு பாட்டு தானே கேட்கணும்? இந்த அப்படி ஏனுங்க என் வீட்டுக்காரரே, என்ன நீங்கள் டிரைவர்கிட்ட சொல்லி போட சொல்லுங்க. அதுவும் ஃப்ளைட்டுன்றங்க, ஃப்ளைட்டில் இருக்காதா? ஒரு டவுன் பஸ்ஸு, லோக்கல் பஸ்லலாம் அவ்வளோ தண்டிக்கு ஸ்பீக்கர் வச்சு போடுவாங்க. போட சொல்லுங்கங்க, எல்லாருக்கும் களைப்பு இல்லாமல் போவோம்ல. ஜங்குக் இப்படி கொட்டிடுவேன் மண்டையிலேயே. குட்டுன்னு குட்டுற கொட்டில் மண்டை அப்படியே இறங்கிடும் பார்த்துக்கோ ஜங்குக். கம்முன்னு இரு. இதை எடுத்து உன் காதில் சொருகு. ஏனுங்க எனக்கு இந்த ஹெட்செட்டெல்லாம் வேணாங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. இதெல்லாம் கேட்டால் எனக்கு தலை வலிச்சிடும். அப்புறம் நடுவில் டீ காப்பி கேட்பேன், போண்டா கேட்பேன், வாங்கி தருவீங்களா? வா முடியல. ஜங்குக் என் பட்டி காடு இந்த காதில் வை. கம்முன்னு இருக்க, புரியுதா? சரி, உங்கள் பேச்சை நான் தட்டாமல் கேட்கணும்னு சொல்லி தான் என் அம்மா அமிச்சா. அப்புறம் வைவா நீங்கள் சொல்லி விட்றாதீங்க என் மேலே இருக்க கோவத்தில். சொல்ல மாட்டேன், அமைதியாக இதை காதில் வச்சுக்கோ. அப்படியே அமைதியாக படு. அப்படி சொல்லி சாந்தப்படுத்தி கம்முன்னு படுக்க வைக்கிறான். ஒரு 5 மினிட்ஸில் அப்படியே டேக்கப் ஆகுது. ஜங்குக்கு வயிற்றெல்லாம் பெரட்டுது, ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஏறுறனால அப்படியே டயங்க டைட்டாக அக் பண்ணிக்கிறான். பயப்படுறான் அவன். சரி சரி சரி, ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, அப்படியே ஃப்ளைட் மேலே ஏறி ஆகாயத்தில் பறந்துட்டுருக்கோம். வேணாங்க நான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. கடவுளை என்ன ஏதாவது பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஐயோ ஆண்டவா நான் தப்பு பண்ணிட்டேன். ஜங்குக் எதுக்கு இப்போ பேனிக் ஆகுற? உங்களுக்கு தெரியாதுங்க, இப்போ ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கு. ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எவ்வளோ ஒரு மோசமானவன்னு தெரியுமா? என்னடா சொல்கிறேன்? ஊரில் யாராவது காதலிச்சியான்னு? இல்லை. அப்புறம் என்ன? என்னடா அப்படி பண்ணிட்டா? இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு எங்கேருந்து பார்த்தா எனக்கு எதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காரர் எதாவது ஆகிடாதே. வித்து ஆகுதுடா, பேனிக்கில் ஏதோ புலம்புற. இல்லை, நான் ரொம்ப கெட்ட பையன். என்னை உங்களை ஏமாற்றிட்டாங்கங்க. எல்லாம் சேர்ந்து அப்பச்சி எல்லாம் சேர்ந்து உங்களை ஏமாற்றி போட்டுச்சு. நீங்கள் என்ன பாவம், என்னை கட்டிட்டு என்னெல்லாம் பட போகிறீங்களோ. என்னடா புதுசாக குண்டனை தூக்கி போடுறேன்? என்னடா என்ன பண்ணுவ? அதுவா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உங்கள் சட்டை பாக்கெட்டில் சில்லறை காசு இருந்தால் அம்பிட்டு திருடி போட்டு தேன் உண்டை, பொறி உண்டை எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு விடுவேன். அப்புறம் உங்களுக்கு தெரியாமல் டேய் என்னடா? அது ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு தெரியாமல் என்னைக்காவது டேய் சொல்லு, ஒழுங்கா சொல்லு, என்ன பண்ணுவ? என்னைக்காவது நீங்கள் பார்க்காத நேரம் உங்களை. டேய் ஜங்குக், என்ன விஷயம்? பொய் சொல்லாம சொல்லு. ஏதாவது காதல் பண்ணுறியா? எனக்கு தெரியாமல் கால் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சொல்ல வரியா? சே அந்த மாதிரி என்னலாம் இல்லை. சைட் அடிப்பேன், அப்படியே பார்ப்பேன். சி சி இதுதானா? கொஞ்ச நேரத்தில் என்னவோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன்டா சாமி. ஏன்னா வெக்கம். என் வீட்டுக்காரர் எவ்வளோ அழகாக இருக்காரு. ஆமாங்க, இங்கே இருக்கவங்கள குளிக்க போகிறாங்களா? புரிஞ்ச மாதிரி பேசி ஜங்குக், ஒன்றுமே புரியல. எப்படி இப்போ குளிக்க போவாங்க? நம்ம எவ்வளோ மீட்டர் ஆகாயத்தில் பறந்துட்டுருக்கோம். 1000 அடிக்கு மேலே இருக்கும்டா. இப்போ எங்கடா குளிக்க போவாங்க? இல்லை,
எங்கள் ஊர்லலாம் பொம்பளை காக்கெல்லாம் பாடி எடுத்து மேலே கட்டிட்டு குளிக்க தான் போவாங்க. அந்த மாதிரி இங்கே இதோ இதோ போகிறாங்கல்ல, பார்க்காதீங்க. நான் சொல்லும் போது அவங்கள பார்க்காதீங்க. அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த பொம்பளைக்காலாம் என்ன நினைப்பாங்க, நான் வந்து அவங்கள பற்றி பின்னாடிக்க உபாயம் பேசுகிறேன்னு நினைப்பாங்கல்ல. சும்மா அவங்கள பார்க்காதீங்கங்க. ஜங்குக், யார் சொல்கிறேன்? ஹேர் ரெஸ்டரா? ஆமாம், அந்த பிள்ளை தான். அந்த ஹேர் ரெஸ்டர் பிள்ளை தான். சட்டை துணி என்ன இப்படி பிடிச்சி சுற்றுது, ஒரு பக்கம் மாறாப்பு தொடை எல்லாம் தெரியுது. இவ்வளோ ஆம்பளை மக்கள்லாம் உட்காந்துருக்கு, அப்படியே போறா வரா கொடுக்காதான். எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் எதை பார்த்தீங்களா? ஜங்குக், இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறல, அதான் உங்கள் யூனிஃபார்ம் அப்படி தான் இருப்பாங்க. என்ன யூனிஃபார்ம் இலவோ, நாங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்து வாரி போட்டு விட்டு அனுப்புவாங்க எங்கள் அம்மா. என்னவோ நீங்கள் பார்க்கலல, அவன் என்னவோ அவகிட்ட தான் என்னவோ மாறாப்பு இருக்கா மாதிரி அந்த கல்லையை காட்டுறான். எங்க உங்கள் கண்ணடியை கழிப்பிட்டா உங்களுக்கு கண்ணு தெரியாது தானே? கழுடுங்க கழுடுங்க. ஜங்கு, அதுவும் பார்க்கலடா, ஏன்டா குழந்தை மாதிரி இந்த மாதிரி பண்ணுறான், கும்மனிடுறோம். இல்லை இல்லை இல்லை, அப்போ நீங்கள் அந்த என்ன கண்ணடி கழட்டி தரணும் அதானே? தப்படி வச்சுக்கோ, நான் யாரையும் பார்க்கல. ஏங்க இது எத்தனை? ஜங்கு சும்மா இருடா. இல்லை, நான் அதை வந்து என்ன சொல்லுவீங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது எத்தனை? 5ன்னு சொன்னால் கண்ணு தெரியுதுன்னு நினச்சிப்பானோ? 2. அப்போ உங்களுக்கு கண்ணு தெரிலதான் நினைக்க. இது நான் 5 வரல காட்டினேங்க. எனக்கு தெரியும், என் அம்மா சொல்லிச்சு. சித்தராணின்னு போய் இறங்குற வரைக்கும் பேசிகிட்டே இருப்பான் போல் அப்படின்ட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு காதை ஜங்குக்கு வாய்க்கிட்ட பார்த்த மாதிரி வச்சுட்டு அப்படியே சாஞ்சிட்டான். ஸோ ஜங்குக்கு வாட்னு எங்கள் அம்மா அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, அங்கே வந்தாங்க, இங்கே போனாங்க, ஆடு என்ன சொன்னிச்சு, கோழி என்ன மேய்ஞ்சிச்சின்ட்டு அவன் வாட்னு கதையாக சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டே வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே இறங்கி மெல்லமாக வராங்க வெளியே. என் வீட்டுக்காரே, என்னது இது? அம்மா, ஆகாயத்தை பார்த்த மாதிரி கூரை போட்டு இவ்வளோ கட்டடத்தை கட்டி வச்சிருக்காங்களே. வச்சா வெல்கம் பேக் ஹோம். இது யாரு? சோளக்காடு பொம்மைக்கு சட்டை துணி போட்ட மாதிரி ஒரு ஆளு. நம்மச்சா உங்க பாட்டியோட ஜெராக்ஸ் மாதிரி எரியுது, வாயத்தந்து உங்க ஊருவாட வீசுதே மாமே. டேய் முள்ளடா, கார் வந்துருச்சா? லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் போடு. ஜங்குக் வா போகலாம். ஏங்க எங்கே போகிறோம்? வீட்டுக்கு ஜங்குக். ஃப்ளைட்லேருந்து இறங்கியாச்சுல, அப்பார்ட்மெண்ட்ஸ் போகலாம், சரியா? சரி. இப்போ அங்கே போச்சுல்ல ஒன்று. இப்போ யார் ஜங்குக், மரியாதை கொடுக்கணும். அங்கே போனால அவன் பேர் ஜிமீன், ஓகேவா? என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, புரியுதுல? அப்படியாங்க? உங்கள் சின்ன வயசு தோஸ்தா. ஆனால் நீங்கள் வளர்ந்துட்டீங்க, உங்களுக்கு நன்மை வளரவே இல்லை. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு என்ன தாங்க பிடிச்சது? என்ன எங்க 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 இல்லைங்க ஏங்க அப்படி சொல்லிட்டு பின்னாடியே அப்படியே போகிறான். தயங்க கொஞ்சம் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கான். பின்னாடியே அப்படியே புலம்பிட்டே பேசிட்டே ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஸோ கார்லேயும் இப்படி தான் பேசிட்டு வராங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ் கிட்ட போய் இறங்கிடுறாங்க. அம்மாடி, எவ்வளோ பெரிய பில்டிங்கு! ஏங்க இதோட முடிவு எங்கெங்க இருக்கும்? என் வாழ்க்கை முடிவில் தான் இருக்குது. இங்கேயே பார்த்துட்டு அப்படியே நிற்க போறியா? வா போகலாம். ஏங்க இதுக்குள்ளேயா? ஏங்க எப்படிங்க இதுக்குள்ளெல்லாம் இருக்காங்க? காற்றெல்லாம் வருமா? ஒரு தென்னை மரத்தை காணும், ஒரு ஏரி குளத்தை காணும், ஒன்றுமே காணுமேங்க. எப்படிங்க விவசாயம் பண்ணி இருக்காங்க? ஜங்குக், இதான் மாடர்ன் சிட்டி, அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஏங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நல்லா 3 வேளை சோத்தெல்லாம் போடுவீங்க, சொன்னனால மட்டும்தான் ஏன் ஐயம்மா சரி போ அப்படி சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு சோத்தெல்லாம் போடாமல் விட்டுறாதீங்க, நான் பச்சி தாங்க மாட்டேன். ஜங்குக், அதான் வாங்கிக்கலாம், க்ளாசரி ஐட்டம் எல்லாமே போய் பை பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது, புரியுதா? சந்தைக்கு போகிறோமா? எங்கே போகிறோம்? எந்த சந்தை? எங்க மெல்லமாங்க. இது என்னங்க கதவெல்லாம் மூடிக்குது? லெஃப்ட்டு ஜங்குக், இங்கே பார்த்துக்கோ, இதில் நம்பர் 12, அங்கே தான் நம்ம இருக்கோம். 12ஆ? 12 நம்பரா? அவ்வளோ தூரம் போகுமா இந்த லிஃப்ட்டு? பரவாயில்லைங்க, விரையமாக போகுது. இது பார்க்குறதுக்கு சிட்டி பஸ் மாதிரிலாம் இருக்குது.
பரவாயில்ல, டவுன் பஸ் மாதிரி நல்லா ஸ்மூத்தா போகுது மச்சான். ஆ வாய மூடுறோம். இல்ல மச்சான். ஆ நீ இவ்வளோ பொறுமையா லெசன் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. காலேஜ்லலாம் அந்த ஃபயரா இருப்பேன். ஒன்னே ஒருத்தன். அதான் அவனுக்கு ஒருத்தன் வந்தா அடங்குவாங்கன்னுவாங்க. என்ன தேங்க? வாய மூடுறா பொறுமுக்க. டென்ஷனாக இருக்குது. ஐயோ வாயை திறந்தாலே கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்காண்டா. ம் என்ன பேசுறீங்க? என்கிட்டயும் பேசுங்க அண்ணா. தம்பி ஒன்றும் இல்லை. அப்புறம் உனக்கு பேசிட்டுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான். உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவங்க கூட என்னனாலும் பேசு சரியா? அப்பா தயவு செஞ்சு யுகி கிட்ட சொல்லி அவனுக்கு எப்படிலாம் கீழே போகணும் மேலே வரணும் எல்லாம் கொஞ்சம் சொல்லித்தர சொல்கிறான். பாத்தியா மச்சான், நம்மள 2 பேரும் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ஸ் தானே, பிரச்சனையே கிடையாது. அப்படி சொல்லிட்டு ஜிமின் கூட்டு போகிறான். ஸோ டயாங் வந்து 12th ஃப்ளோரில் இருக்கான். ஸோ அவனோட வீடு வந்து 202னா இவன் 203ல ஜிமின் இருக்கான். ஸோ பக்கத்தில் தான். ஸோ போனால் வெளியவே யுகி நிற்கிறான். என்ன மிஸ்டர் பார்க் வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? ஐயோ செல்ல குச்சி எனக்கோ வெளியும் வெயிட் பண்ணியிருந்தியா? அச்சோ கருப்பசாமி, ச்சே என்ன இதுங்க, வெக்கமே இல்லாமல் உங்கள் நண்பன் என்னங்க அந்த பையனை பிடிச்சி அந்த கடி கடிக்கிறான்? சங்கோ அது அவனோட புருஷன். அதான். ஐயோ என்னங்க கூச்சமே இல்லாமல் இப்படி முத்தம் கற்றுக்குறாங்க வெளியே? அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே பண்ணிக்க வேண்டியதான். அதில் என்ன கூச்சலாம்? அப்புறம் எதுக்கு என் வீட்டுக்கார் மட்டும் எனக்கு அந்த மாதிரி பண்ணவே இல்லை, அப்போ எனக்கும் பண்ணுங்க, இந்தாங்க. ஜங்குக் இப்போ தான் நம்ம வந்திருக்கோம், வீட்டுக்குள்ளே போகலாம் சரியா? எனக்கும் கொடுங்க, அப்போ தான் நானும் வருவேன். கொடுங்க கொடுங்க. என்ன மச்சான், என்னவா கதவு திறந்தாச்சு? ஏன் என்னாச்சு? பாஸ்வேர்டு என்னடா அவன் கண்ணை மூடி வாயை தூக்கிட்டு நிற்கிறான், என்ன விஷயம்? ஏண்டா அவன் முன்னாடி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி தொலையாதீங்கடா, ரூம்குள்ளே போய் பண்ணி தொலைங்கடா. நீ அங்கே கிஸ் கொடுத்தா மாதிரி நான் இங்கே கிஸ் கொடுக்கணும்னு அவன் நிற்கிறான். நீ ஒரு அன்ரொமான்டிக் பர்சன்னு உன் வீட்டுக்காரருக்கு தெரியாது போலையே. பாவண்டா, கொஞ்சம் லைட்டாக கூட்டுறா, நாங்கள் வேணா அப்படி போகிறோம். போடா ஜிமினா, மரியாதை உள்ள போ. யுகி சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் நீங்கள் உள்ளே போங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே யூன்மின் கப்பல் உள்ளே போயிடுறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு பாலெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க ஜங்குக்கு. ஸோ பாலை காய்ச்சி அப்படியே ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த சைடு ஒன்று கண்ண முடி அப்படியே நின்றுட்டே இருக்கான். இப்போ என்ன பட்டிக்கொடு, இல்லை வரியா இல்லை இப்படியே நிற்பியா? நீங்கள் முத்தாவே கொடுக்கலையே, எனக்கும் கொடுங்க. எதுவுமே நீங்கள் கொடுக்கல. நான் அப்பச்சிக்கிட்ட சொல்லுவேன், அப்பச்சி எனக்கு அந்த டச் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கு, நான் அப்பச்சிக்கிட்ட உனக்குலாம் முத்தம் தானே, இந்தா அப்படி அப்படி சொல்லிட்டு லைட்டாக அப்படியே பிக் பண்ணி எடுக்கிறான். இதுவா? நீங்கள் கமல் படம்லாம் பார்த்தது இல்லையா? வந்துட மரியாதை உள்ள எங்கள் கமல் வாடா உள்ள வாடா கமல உம்மல்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ எதிர் வீட்டில் ஒருத்தன் வந்து அப்படியே இவங்க பண்ணிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் அப்படியே குறுகுன்னு பார்த்துட்டு இருக்கான். அது வந்து தேங்க் வந்து பிடிக்கல. தேங்க் வந்து ப்ரைவசியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அவன் பார்த்துருந்தனால தான் ஜங்குக்கு வந்து அப்படியே தரத்தன்னு ஈத்துட்டு வெளியே வந்துடுறான் உள்ள. மச்சான் பால் போகுது. உங்களுக்கு தெரியுமாண்ணா? ஆமாம், உலகெல்லாம் போடணும்னு சொல்லியிருக்காங்க, போடலாமா? நீங்களும் சேர்ந்துக்கோங்க. நானும் சேர்ந்துக்கிறேன். என்னோட பேர் யுகி, நீங்கள் ஜஸ்ட் யுகினே கூப்பிடுங்க. சரி யுகி. என்னோட பேர் ஜங்குக், கிம் ஜங்குக். அதுக்கு எதுக்கு என்ன இப்படி பார்க்குற? நீங்கள் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், நீங்கள் எதுவுமே பண்ணவே மாட்டீங்க. யுகி உனக்கு ஒன்று தெரியுமா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலை. ஜங்குக் என்னங்க? என் வீட்டுக்காரப்பு தான் ஏதாவது அப்படிதான் சொல்கிறாங்க. யுகி உனக்கு இவரை பார்த்தா ஏதாவது செட்டப் வச்சிருப்பாருன்னு உனக்கு தோணுதா? ஐயோ மோனத்தை வாங்குறானே மச்சான், ஒரே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்போலே வில்லேஜின் சக்கல்லக்கல்லா மச்சான். ஐயோ எனக்கு ஒரே சிறுபாக இருக்குறான், ஒரே ஜாலியாக இருக்கும் போலே. நீ தயாங்க வீட்டிலேருந்து ஒரே தகதிம் சவுண்டு தான். ஐயோ எவன் வீட்டில் என்ன இருந்தாலும் உனக்கு குளிர் காயிடணும்ல ஜிமினா. மச்சான் விடு, இவா ப்ரொஃபஸர் என்ன சொன்னார் தெரியுமா?
ஜிமின் அப்படியே கூட்டிட்டு போயிடுறான். பால்கனில தான் நின்று பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ ஜிமின் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜங்குக்குக்கும் அப்ளை பண்ணியாச்சுடா, சீட்டு கிடைச்சிருச்சு அப்படி சொல்லி. அங்க காலேஜ்ல யாருக்குமே தெரியாது ஜங்குக்கும் தயங்க்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. ஏன்னா தயங்க்கும் அந்த காலேஜ் வந்து நியூ தான். இப்பதான் புதுசா ப்ரொஃபஸரா அவன் அங்க சேர்ந்திருக்கான். மேரேஜ் ஆனதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ வேலையும் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஆல்ரெடி அங்க ஜிமின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் சொன்னனால தான் அங்க அப்ளை பண்ணியிருப்பான். நம்ம யுகி வந்து அங்க 3 இயர் படிச்சுட்டு இருக்கான். ஸோ படிச்சுட்டு இருக்க டைம்லயே வந்து ப்ரொஃபஸரா வந்து மேரேஜ் பண்ணியிருப்பான் ஜிமின். ஸோ ஆல்ரெடி இவங்களோட மேரேஜ் வந்து அங்க தெரிஞ்சிருந்தனால, ஆல்ரெடி ப்ரொஃபசர் வந்து வார்னிங் குடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து இங்க இந்த மாரிலாம் நடக்கக்கூடாது. ஸ்டூடண்ட்டுக்கும், ப்ரொஃபசருக்கும் அந்த மாரி ஏதாவது நடந்து காலேஜ் பேரு டேமேஜ் ஆச்சுன்னா, நீங்க தான் வந்து இதுக்கெல்லாம் பே பண்ணணுன்ற மாரி பெரிய ஸ்ட்ரிக்ட்டா ஒரு கலவரமே நடந்திருக்கும். அந்த கலவரத்திலயும் நம்ம யோன்மின் ஒரே குழுகுலமா தான் இருப்பானுங்க. ஏன்னா, காலேஜ விட்டு போங்கன்னு சொன்னாலும் போமாட்டேன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி தான் இப்ப செட்டில் ஆயிருக்கோம். ஸோ இதெல்லாம் பேசி முடிக்கிறான். டேய்! நீங்க மேரிடுன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்க மேரிடு ஆயிட்டோன்னு யாருக்கும் தெரியாது. பட் வந்து இது 2த்துலயும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல மச்சான். என்ன மச்சான் டிஃப்ரெண்ட்டு? 2மே மேரேஜ் தான். டேய் ஒத்தா, நீ பண்ண கல்யாணத்துக்கும், நான் பண்ண கல்யாணத்துக்கும் வேற மீனிங்கு. நீ காலேஜில் படிச்சிருந்தவன கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்க. மச்சான் ரன்னிங் மேரேஜ் மச்சான். ஆமா. ஏதோ ஒரு மேரேஜ். லவ் வித் ரன்னு. நான் அரேஞ்சுடா. ஸ்ட்ரேஞ்சர் ஃபோர்சிங் டு மேரேஜின்னு அதோ உட்காந்துருக்கான் பாரு பட்டிக்காடு அவன். என்ன மச்சான் இப்படிலாம் பேசுற? என்ன மச்சான் பண்ணுறது, முடியலடா. குழந்தைய பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. அவன் எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, அவன் பேபி. ஆமா மச்சான். பாய்ட்டு பேபி மச்சாங்கிறான் அந்த பையன். செருப்பு பிஞ்சிரும். அவன் உண்மையாகவே குழந்தைடா. நான் பேபி சீட்டர் பண்ணிட்டு இருக்கணும். என் அப்புச்சி இருக்கு பாரு, முட்டியில. மச்சான் அப்போ உனக்கு உண்மையாவே அந்த பையனை பிடிக்கலையா? ம் யார் சொன்னான்? அப்பெல்லாம் இல்லை. அவன் பார்க்கறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கான். என்ன வாய் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒன்று பேசிகிட்டே இருக்கான், இல்லைன்னா அந்த வாய்க்குள்ளே எதையா போட்டு அரைச்சிட்டே இருக்கிறான். அதுதான் என்னால் புரிஞ்சுக்க முடியல. அது கொஞ்சம் குறைச்சா ஓகேவாக இருக்கும். மற்றபடி எனக்கு பிடிச்சிருக்கு. பட்டு எங்களுக்குள்ள கான்வெகேஷன் தான் செட் ஆகலை மச்சான். மச்சான் நான் ரன்னிங் மேரேஜ் எனக்கே செட் ஆகல. அவன் ஊனா நான் எதுக்கு கத்துறான், என்ன பண்ணுறான் ஒன்றுமே புரியல மச்சான். சுத்தமாக புரியல. மேரேஜ் ஆகிட்டோம்ல, இனிமேல் நெய்ய நானும் வீட்டில் ஒரு தொடுப்பை கிட்ட தான்டா. அவங்க எடுத்து பெருகுனா இருக்க போகிறோம், தூக்கி அடித்தா இருக்க போகிறோம். அவ்வளோதான் மச்சான், வாழ்க்கையே சிம்பிள். எஜ்மேன் வந்துட்டு இன்னைக்கு உன்னை பற்றி தான் புகழ் தான் சொல்லிட்டு இருந்தேன். தயம் சொல்லுங்க என்ன விஷயம்? ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட். ஆமாம், ரொம்ப லக்கி தான். யார் நானா? ஷபா குஷ்னாகிட்ட சாவடிக்கிறான் இவி. உனக்கு தெரியாது, இந்த காலத்தில் இந்த மாதிரி இன்னசென்ட்லாம் கிடைக்காது. நான் கூட இதோ இந்த ப்ரொஃபஸர் குரங்கு இன்னசென்ட் நினச்சி கட்டினேன். ஆனால் இவன் இன்னசென்ட்டில் தீய வைக்க. என்னைக்கு என்னை பார்த்தா இன்னசென்ட் மாதிரி உனக்கு தெரியலையா? இன்னசென்ட்டா? அதுக்கு ஸ்பெல்லிங் கூட உனக்கு தெரியாதுடா. மோசமானவன், சைக்கோ. இவனால தான் நம்பக்கூடாது. அவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். பார்த்துக்கோங்க, ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. டின்னருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு யுகி போகிறான். ஸோ அப்படியே எல்லாம் ஜாலியாக பேசிட்டு அன்றைக்கி நைட்டு சாப்பிட்றாங்க. ஸோ மண்டே ஆனோடனே காலேஜுக்கு தான் இப்போ கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான் ரெடி ஆகிட்டு வந்து தேங்க முன்ன நிற்கிறான். ஜங்கோக் இங்கே பாரு, காலேஜ் உனக்கும் புதுசு எனக்கும் புதுசு, ஓகேவா? அங்கே போனதுக்கப்புறம் நீ தான் என்னோட புருஷன், நான் தான் உன் புருஷன்ற மாதிரி காட்டிக்கக்கூடாது, ஓகே? என்னங்க இது? ஆத்தா மக மாதிரி வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே என்னோட புருஷன் என்னன்னு சொல்கிறீங்கண்ணே. இருங்க, நான் அப்பச்சிக்கும் என் ஆத்தாளுக்கும் நான் சொல்லி போட்டுறேன். அவங்க சரின்னு சொன்னா தான் நான் இதுக்கெல்லாம் ஒத்துப்பேன். ஜங்கோக், வீட்டுக்கு வந்தா நான் உனக்கு புருஷன்தான், நீ எனக்கு புருஷன்தான். ஆனால் காலேஜுக்குன்னு போயிட்டா நான் ஒரு ப்ரொஃபஸர், நீ ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட், புரியுதா? அங்கே போயிட்டு வீட்டில் நடக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணிட்டாலும் நீங்கள் வீட்டில் என்னங்க பண்ணுறீங்க? அதான் நம்ம கூட தான் முதல் ஆசிரியர் நடக்கலையே, அப்புறம் என்ன? நேற்று நைட்டு கூட என் அம்மா கேட்டாங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, உங்க கூட சந்தோஷமாக இருக்காரா, அதெல்லாம் பண்ணுறாரா, எல்லாம் கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்ல தெரியுமா? என் ஆத்தா என்னவோ நான் எதுவுமே சொல்லலைன்னு, நான் அதோ கூச்சத்தில் சொல்லலைன்னு நினச்சி அது சந்தோஷமாக எடுத்துக்கிச்சு. எனக்கு தானே தெரியும் நீங்கள் என்னை எப்படி நடத்துறீங்கன்னு. ஏய் ட்ராமா போட ஆரம்பிச்சிட்டியா? பட்டிக்காடு. பட்டிக்காடு தான். அதான் என்னை கூட்டிகிட்டு வந்து என்னை ஏமாத்துறீங்க. ஏன் சிட்டியில் இருக்க அவனையாவது கட்ட வேண்டியதானே? உங்களை பிச்சை எடுத்துருப்பான். ஏய் என்னாச்சு? வாய் ரொம்ப. பாரு, காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டுக்காரு என்னங்க அதெல்லாம் எதுவும் கூடக்கூடாது. கேட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் ப்ரொஃபஸர், நீ ஸ்டூடெண்ட்,
புரிஞ்சுதா? எல்லாமே புரிஞ்சுதா ஜங்குக்? புரிஞ்சுது, எல்லாமே புரிஞ்சுது. அழாத ஜங்குக், குழந்த மாதிரி பண்ணாத, புரியுதா? அப்புறம் இந்த அப்படி ஏடிஎம் கார்டு, இதோட பின்கோடு 3012. ஓகே, அது என்ன 30/12? அது என்னோட பர்த் டேட், அதான். அப்படியா? அப்போ உங்களுக்கு 2 நாள் முன்னாடி தான் பர்த்டே முடிஞ்சுதா? ஆமாம், என்ன பண்ண சொல்கிறேன்? எல்லாருக்கும் புத்தாண்டு ஆரம்பிக்கும், எனக்கு மட்டும்தான். என்னங்க, என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. எங்க அம்மா அப்பா சண்டை போடுற மாதிரி நானும் காலம்புள்ள சண்டை போட்டுட்டே தான் இருப்பேன் போல. வேற எதுவுமே எங்குள்ள நடக்க மாட்டுது. என்னாச்சு ஜங்குக், தனியாக புலம்பிட்டு வர? யுகி, நீயும் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். என் கூட வரியா? ஸ்கூட்டியில் போகலாம். ஸ்கூட்டிலையா? யுகி, இந்த ரோட்ல நீ ஓட்டுறியா? ஆமாம் தேவ், நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் ஓகே யுகி, கேர்ஃபுல், பத்திரமா கூட்டிகிட்டு போ, பார்த்துக்கோ. பயப்படாதுங்க. உங்கள் ஹஸ்பண்டை பத்திரமா கூட்டிகிட்டு போய்ட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன், புரியுதா? சரி, நான் ஜிம்மில் கூப்பிட்டு போகிறேன். ஓகே. என்ன சொன்னாரு? உங்ககிட்ட கூட 10 நிமிஷம் பேசுகிறாரு, என்கிட்டலாம் பேசவே மாட்டாரு. எது கேட்டாலும் அதை செய்யாதா, இது செய்யாதா, அங்கிட்ட போகாதா, இங்கிட்ட போகாதா, கம்முன்னு இரு அப்படின்னே வீட்டுக்கார் சொல்லிட்டே இருக்காரு. ஐயோ ஜங்குக், நீ ரொம்ப க்யூட்டு. என்ன பியூட்டோ, எனக்குள்ள முதல் ராத்திரியே 4 என்ன நீ அதே சொல்லிட்டு இருக்க? அது வற்புறுத்தி வராது. ஆமா, நீ முதல் ராத்திரினா என்ன நினச்சிட்டு இருக்க? ஐயோ யுகி, உனக்கு தெரியாதா? அந்த சோளக்காட்டு ஒண்ணு எதையும் பண்ணலையா? யாரை சொல்ல காட்டுன்னு சொல்ற? அதான் ஜிம்மின் அண்ணன் அவரு. ஏய், என் புருஷனையா நீ சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படிதான் இருக்காரு பாக்குறதுக்கு. அப்படியா? உன் புருஷன் எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் ஒரு கண்ணன். என் புருஷன் கண்ணா அழகா மாதிரி அழகா இருக்காரு. கண்ணு போட்டீங்க இருங்க. அப்பா யுகி, இனிமே கண்ணு வைக்காதீங்க. என்னடா பண்றா? அதுக்கே நான் காலில் விழுறா. உங்க மண் எடுத்து டேய் சீவினை வச்சிருப்பியா? எப்பா, நான் தயங்க எதுவும் சொல்லப்பா, என்ன விட்டுருப்பா. இல்ல, உங்க மண் எடுத்து ஏங்க என்ன ஜங்குக், இல்லைங்க, உங்களுக்கு நான் சுத்தி போடுறேன். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, இதோ சோளக்காட்டு கண்ணு, அதோ சோளக்காட்டு மிஸ்ஸஸ் கண்ணு, எந்த கண்ணும் படக்கூடாது. அப்புறம் ஏன் கண்ணு, எந்த கண்ணும் என் வீட்டுக்கார அண்டக்கூடாது. புச்சு துப்புங்க. என்னடா ஹைஜீனிக்கா எதை பண்ண முடியாது துப்ப சொல்கிறேன்? அங்கே இல்லை, என் கையில் துப்புங்க. டேய், நான் பப்ளிக் பிளேஸ்லேயே துப்பக்கூடாதுன்னு நினைக்கிறாள். உன் கையில் எப்படா துப்புறது? மச்சா, உனக்கு சுற்றி போடுறாள, என்னையெல்லாம் சுற்றி அடிக்கிறாள் பாக்குறானே. இங்கே பாரு யுகி, அவன் பாரு, அவன் புருஷன் மேலே யாரும் கண்ணு வச்சிடக்கூடாதுன்னு சுற்றி போடுறான். நீ எதுவும் போட மாட்டேன். உன்னை சுற்றி கடலில் தான் போடணும். சொல்ல பூனை பண்ண ஒரு கிசு குத்துட்டு போட. பின்னாடி வந்து தொலை. துப்புங்க. ஓகே, நாங்கள் வாட்டர் பாட்டிலில் கை கழுவிட்டு யுகி கூட பைக்கில் போகிறேன். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஐயோ, இந்த ஜிம்மி நாய்க்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்டு தொலைறானா? அது ஒன்றும் இல்லை. அதான் மேரேஜ் திங்ஸ் தானே சொல்வீங்க. எனக்கும் கொடுங்க, கொடுத்தா தான் நான் போவேன். எனக்கும் கொடுங்க. வந்து தொலை அப்படி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக இழுத்து வச்சு கிஸ் கொடுக்குறான். தயாங் லிப்ஸை விடுறான், ஜங்குக்கு விட மாட்டான். டேய் விடுறோம். நல்லா இருக்குங்க. என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு அந்த லிப்பில் ஏதோ ஒரு ஆயில் போட்டிங்களே, சூப்பராக இருக்கு, டேஸ்டாக இருக்கு. டேய் ஏன்டா வாயை போட்டு இந்த இழு எடுக்கிறேன்? சூப்பராக இருக்குங்க. என்ன ஜாமுங்க அது? டேய், லிப் க்ளாஸ் போட்டேன்டா, இனி போடவே கூடாதுடா. போ யுகி கூட போ. பாய், கவனமாக இருங்க. நீ கவனமாக போ. பாய் பாய் பாய். மச்சான், என்னடா வாய்க்கு வர லைட்டாக ரத்தம் வருது, மயிர் வருது. மச்சான், இது வச்சு கிஷ்டான்டா. மச்சான், நீ தான் அவனை கதற விடுவேன்னு பார்த்தா உன்னை கதற கற்பழிப்பான் போலயே. வாயா கழுவிடா, நான் உன்கிட்ட சொன்னலடா, அவன் முன்னாடி எதுவும் பண்ணி தொலையாதீங்கன்னு. அவன் சின்ன பையன்டா, டீனேஜ் பையன், அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் ஃபீல் பண்ணணும்னு நினைப்பான்டா. மச்சான், டீனேஜ் பையன் தான். நீ மட்டும் என்ன டீனேஜுக்கு அப்படியே பார்டரில் நெய்கிற. அந்த பக்கம் போனால் 30+, இந்த பக்கம் வந்தால் 29. பார்த்துக்கோ மச்சான், பையன் பரபரன்னுக்கிறான். காலேஜி பசங்க எவனா தட்டி தீவிர போகிறான், பார்த்துக்கோ. என்னடா சொல்கிற? என்ன மச்சான், உனக்கு தெரியாதா? காலேஜினாலே நம்ம பார்க்காததா. அவன் அப்போல்லாம் கிடையாது.
அப்படி சொல்லிட்டு இங்கே கட் பண்ண காலேஜில் தான் ஜங்குக் இதுதான் உன்னோட கிளாஸ் ரூம் ஓகேவா? இதுலேருந்து லாஸ்ட்டு ஆப்போசிட்டில் கேன்டீன் இருக்குது. எப்போனாலும் போய்க்கோ. தயம் கார்டு கொடுத்தாங்க, நம்பர் கூட. ஓகே ஓகே இருக்கா? அப்புறம் உன்ட்ட என் நம்பர் இருக்குல்ல, ஏதாவதுனாலும் கால் பண்ணு. நான் ஆப்போசிட் பிளாக்ல இருப்பேன் ஓகேவா? ஓகே யுகி. அப்புறம் என் வீட்டுக்காரர் எங்கே இருப்பாரு? உன் வீட்டுக்காரா? அந்தோ அங்கே ஒரு பில்டிங் இருக்கா, அந்த கீழே தான் ஸ்டாஃப் ரூம்ஸ் இருக்குது, அங்கே தான் இருப்பார். அங்கே போயிட்டு என் வீட்டுக்காரை பார்த்தீங்கன்னா போய் பேசிட்டு இருக்காத. சொல்லியிருப்பான்ல தயம். சொன்னார் என் வீட்டுக்காரெல்லாம், எதுவுமே கல்யாணம் ஆன மாதிரி காட்டிக்க கூடாதாமே. சாரி. எதுக்கு யுகி நீ சாரி கேட்க? எல்லாம் எங்களால் தான். அதுவும் தெரியும், எல்லாம் இந்த சோளக்காட்டால தான். இந்த பாரு, நெக்ஸ்ட் டைம் என் புருஷன் ஏதாவது சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், பிச்சிருவேன். பிச்சு வைப்போ. சரி, கவனம். நீ கவனமா இரு, நான் கவனமாக தான் இருப்பேன் சரியா? நீ ரொம்ப க்யூட்டு. நீ என்ன பூனை மூஞ்சி. சரி சரி, நீ உள்ள போயிரு, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு யுகி வேகமாக ஆப்போசிட் பிளாக் போயிடுறான். ஸோ அவன் சீனியரில், ஸோ ஃபஸ்ட் இயர் பசங்களாம் வருவாங்க. ஸோ அதனால் அவன் வேகமாக போயிடுறான் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணுன்ட்டு. இந்த சைடு அவன் கிளாஸ் ரூம் போகிறதுக்கு முன்னாடி, ஓய் நட்டு பழம் இங்கே வா. நாட்டுப்பழமா? கண்ணை கொஞ்சம் குரங்கு. யார் பார்த்து நாட்டுப்பழம்ன்றான்? என்னல யார் பார்த்து நாட்டு பழம்ன்ற? வச்சா ஐயோ, தரமான நாட்டுக்கட்டடா. கூப்பிட்றா. ஓய் உன்னேத்தான் இங்கே வா. என்னையா கூப்பிட்றீங்க? காலி பயிலங்க, காலை உடச்சி போட. நான் யாரோட புருஷன்னு தெரியாமல் கூப்பிட்றானுங்க. போய் பார்ப்போம். ஜங்குக்கு நம்ம எத்தனை பேர் மட்டையை உடச்சிருக்கோம். இவனுங்க இரு வரேன். என்ன எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என்னடா மரியாதை இல்லை நாட்டுக்கட்டை? ஏய் என்னடா என் மேலே கையெல்லாம் வைக்கிறேன்? கையை உடச்சி இதை பண்ணி விட்டுருவேன் பார்த்துக்கோ. என்ன மச்சான் எகுறுது நாட்டுப்பழம்? இப்போ பாடுறா. ஏய் சீனியர்லாம் பார்த்தா விஷ் பண்ணோன்னு. எந்த ஊர்? இந்த ஊரை இந்த உனக்கு என்னல? மூஞ்ச பாரு, தத்தி மாடுங்களா வந்து உட்காந்துக்கிறானுங்க. ஏன்னா உங்களுக்குலாம் வகுப்புக்கெல்லாம் போக மாட்டீங்களாடா? இங்கேயே உட்காந்துருக்கீங்க. போங்களா, போய் படிக்கிற வேலையை பாருங்களா. ஏய் 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 எங்கே போகிற? உட்கார ஓவரா பேசுகிற. இல்லை தள்ளி போய் நில்ல. செத்த வடை அடிக்குது உன் மேலே. தள்ளிப்போ. அச்சா என்னடா இப்படி பங்கமாக கலாய்க்கிறான். சுமாரான். ஏய் இங்கே வா. என்ன ஓவரா சவுண்டு விட்றான் மச்சான்? இவனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுறான். ஆமாம் மச்சான், இது நல்லா அழகாக இருக்கிறான் பார்த்தியா? பின்னாடி தூக்கிட்டு இருக்குது, இடுப்பு பாரு கன்று மாதிரி இது. கன்று தான் கொஞ்சம் முண்டை கண்ணா இருக்குது இல்லை? டேய் பொசப்பு கட்டவனுங்கள, ஏண்டா நீங்களாம் என் கூடயே பிறக்கலையாடா? அறிவு கட்டவனுங்க. கண்ணு எங்கடா பார்க்குறீங்க? மூஞ்சில பாருங்கடா, மூஞ்சில பொறுக்கி பாருங்களா. என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உனங்கள என்ன பண்ணுறேன் பாரு. ஏய் என்ன நடக்குதுங்க? ஏய் என் வீட்டுக்காரர் வந்துட்டார், ஹீரோ சார். சார் நான் தான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்? சார் நீங்கள் யார்? புதுசாக இருக்கீங்க? புதுசாக வந்திருக்க ப்ரொஃபஸர், அது உங்கள் கிளாஸ்க்கு தான். மச்சான் ஃபஸ்ட் டே வேணாண்டா, இறங்கிடலாம். சார் சும்மா சார், ஒரு ரேகிங். அவன் பார்க்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் அவன் கண்டுக்காதீங்க. உனக்கு 1 வீக்கில் பாருங்கள் அவன் என் பாய் ஃப்ரெண்டாக இருப்பான். சும்மா ஸ்டார்டிங் இப்படி தான் சார் ரொம்ப ஃபன்னாக போகும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கோடு சார். ஸ்டூடெண்ட் கோடா? யாரோட பாய் ஃப்ரெண்டா? முதல்ல கிளாஸ் ரூம் போங்க, உங்கள் மார்க்கெல்லாம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பாய் ஃப்ரெண்ட் தேடலாம். போங்க போங்க. ஹீரோ மாதிரி வந்தார் என் வீட்டுக்கார். என்னங்க ஜொங்கோ, போ திரும்பி பார்க்காம உங்கள் கிளாஸ் ரூமில் போய் உட்காரு. நான் வந்துட்டு என்ன சொன்னேன்? ஆமாம் ஒன்று என்னன்னு சொல்லிடுங்க, ஏதாவது சொல்லி என்ன ஏதாச்சும் அவ்வளோதோட எல்லாத்தையும் தொடாத தப்படி. என்னது பொறி உருண்டை கல்லையா? எனக்கு தெரியும், பெரிய பஞ்சு மிட்டாய் விற்றுருப்பாங்க, அதுதானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பொட்டிக்காடு என் பொட்டிக்காடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் ஐடி கார்டு. இது இருந்தால் தான் நீ எங்கேனாலும் இதை வச்சு போக முடியும். இதை வேற ஒரு நாய் டேக் மாதிரி வேறு போட்டுக்கணுமா? கொடுங்க. நானும் ஆசையாக பொறி உருண்டை, ரவா உருண்டை, ஏன் ஒரு தேன் மிட்டாயாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்கன்னு நினச்சேன். ஒன்றுமே இல்லை. இதுவே எங்கள் ஊரில் இருந்தால் முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு ஏதாவது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன உனக்கு ஏதாவது வேணும் அதானே? உன் கிளாஸ் ரூமில் உட்காரு, வரும். அப்படியா? எங்க? ஓகே சார், நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வேகமும் கிளாஸ் ரூம் போகிறாங்க. தயங்க போயிட்டுருக்கான். ஆனால் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே தலையை விட்டு எட்டி பார்க்குறான். புட்டுக்கா டேய் பார்த்து போங்க. நீ உள்ள போடா. சரி டாடா டாடா.
சி அப்படின்ட்டு அவன் மட்டும் போகிறான். அந்த ஜங்குக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சீனியர் பையன் வந்து இங்கே யார் ஜங்குக்குன்னு கேட்டு பனானா மில்க் ஷேக் தான் கொடுத்துட்டு போகிறான். ஐயோ எப்படி கண்டுபிடிச்சாரு? முதல் ராத்திரியில் ஒரு தாள் வாழைப்பழத்தை நான் சாப்பிட்டதுனால அவருக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு வாழைப்பழம் தான் ரொம்ப பிடிக்கணும். அதனால தான் வாங்கி கொடுத்துருக்காரு போல. நல்லா இருக்கு. ஹலோ கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. என்னல இவ்வளோ இடம் காலியாக இருக்குது, இங்கே தான் வந்து உட்காருவியா? தள்ளி போய் உட்காருப்போ. ஐயோப்பா ஏதோ ஊர் நாட்டான் போல இந்த கிரிக்கிறான். என்னாச்சு தெரில, ஏதோ வில்லேஜ் பாய் சம்திங் ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவன் மேலே ஒரே ஸ்மெல்லாக வேற இருக்குது. ஏல என்ன என்னை பார்த்தா எப்படி இருக்குது? கப்பு பிடிச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் தான் இல்லை பட்டணத்தில் இருக்கீங்க குளிக்காமல் நாட்டை சென்ட் அடிச்சுட்டு வரீங்க. நான்லாம் காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு வந்திருக்கேன் சும்மா நார்துக்கு இருதுன்னு. வா செம்மையாக பேசுகிறீங்க பாஸ். கலாச்சி விடுங்க வராடுங்க பாருங்க பீத்து சிரிக்கிங்க. ஏல மக்கா நீ என்ன மாதிரி பேசுகிற? நானும் கிட்டத்தட்ட ஊருக்கார மாதிரி தான். ஆனால் என்ன ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்துட்டேன், அதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். அப்படியா? உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் இல்லை மேனேஜ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். சரி அப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லைல்ல மக்கா இல்லை இல்லை. ஐயோ அவசரப்பட்டு வாய் வர விட்டோமே, வீட்டுக்காருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜாக்சன். நீ வேணா என்ன ஜாக்கின்னு கூப்பிட? ஜாக்கின்னு கூப்பிடணுமா? மூஞ்ச பார்த்தா நசுங்கன்னு சொம்பு மாதிரி இருக்கு. எப்படில என் பேர் சொம்பு நக்கி தான், எப்படி கண்டுபிடிச்ச? பெரிய உலக அதிசயம், இதை வேற கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களே. இல்லை மொக்க உன் முகரப்படத்தால தெரியுது சொம்பு நக்கின்னு. காய்ஸ் இங்கே பாருங்க சார் வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஆனால் சொல்லிடாத என் பேர் நாரிடும். நீ ஜஸ்ட் கால் மீ ஜாக்சன். சரி போய் சொல்லு ஜாக்சன் சனி. என்னடா டக்குன்னு சனின்ட்ட? சரி போ ஏதோ ஒன்று ஜாக்சன். உன் பேர்? ஜாங்கு. மச்சான் நம்ம ஜே டீம்டா. என்ன கன்றாவியோ. தள்ளி உட்கார். சரி சார் வராரு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ உள்ளக ஒரு சார் வந்து இன்ட்ரோ கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஃபோனில் சார்ஜ் இல்லை, இங்கே ஒய்ஃபை இல்லை, இங்கே கரண்ட்டும் இல்லை. என்னோ தெரில, இது எப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரில. ஏதோ பண்ணிட்டேன், எப்போ அப்லோட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கேட்டதில் ஓகே நல்லா இருக்குன்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் எப்போ வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? ஒன்றும் மெக்கானிக் போடணும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. 3 எபிசோட் போட்டிருப்பேன். 4வது எபிசோடில் ஃபுல்லாக போட்டு கதையை முடிக்கிற மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு அது கண்டினியூ மறந்து போயிடுச்சு. ஸோ நான் அந்த 3 எபிசோடும் பார்த்தா தான் எனக்கு அந்த ஃப்ளோர் வரும். நம்ம ஏதாவது சாங்ஸ் கேட்டால் தானே கதை தோணும். ஸோ எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு இந்த மாதிரி போடணுன்னு ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்துச்சு, அதனால போட்டேன். பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள் சரியா? பாய்.